போட்டி படிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு தீவிரமாக படிச்சுட்டு இருப்பீங்க. அதே தீவிரத்தோட ஃபோர்ஸாக படிங்க. ஏன்னா லைஃப்பில் வந்து ஃபோர்ஸாக இருக்கிறவங்க தான் ஜெயிச்சுட்டே போய்ட்டுருப்பாங்க. லாக்ஸிட்டி ஆயிடாதீங்க. ஏன்னா ஃபோர்ஸாக உட்காந்து படிங்க. நீங்களே ஷெடியூல் போட்டு உட்காந்து படிங்க. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா, நம்ம இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்தோம். இதில் என்னென்னா கிராமர் சைடு ஒன்று பார்த்தோம், இன்னொன்று வேர்ட் பவர் சைடு ஒன்று பார்த்தோம். வேர்ட் பவரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபைனல் கிளாஸு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னாடி சேர்க்குறது, சஃபிக்ஸ்னால் பின்னாடி சேர்க்குறது. இப்போ லீகல்னு ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ இதை நம்ம என்ன செய்யலாம், இல்லீகல் அப்படின்னு சேர்க்குறோம். அப்போ முன்னாடி வந்து இந்த வார்த்தையை சேர்த்துட்டோன்னா அது ப்ரிஃபிக்ஸ். அடுத்தது லீகாலிட்டி அப்படிங்கும், பின்னாடி சேர்க்குறோம், இது சஃபிக்ஸ். அவ்வளோதான். இதை எப்படி கொஷின் கேட்பான்னு கேட்டிங்கன்னா, ஆட்ம நோட்டுமே கேட்பான். கீழ் கொடுக்கப்பட்டதில் எது ப்ரிஃபிக்ஸ் கிடையாது, எது ப்ரிஃபிக்ஸு, எது சஃபிக்ஸ் கிடையாது, எது சஃபிக்ஸ்ன்னு சொல்லி கேட்குறதா அந்த இது அப்படியே படிக்கிறது தான். இருந்தாலும் நம்ம அது இருக்கிறதுனால நம்ம படிக்கிறோம். ஏன்னா அஃபிக்ஸஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, ஏன்னா ஒரு வேர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்போ அஃபிக்ஸஸ் மீன்ஸ் ஆடிங், அதாவது ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல நம்ம ஆட் பண்ணுறோம். ஏன்னா ரூட் வேர்டுனா முக்கியமான வேர்டு, ரூட் வேர்டு. அந்த வார்த்தை இப்போ நம்ம பார்த்தோம்னா லீகல்னு பார்த்தோம்ல, இதான் ரூட் வேர்டு. அதுக்கு முன்னக்கூட்டி வந்து இல் சேர்த்தா இல்லீகல். இதே லீகாலிட்டி ஐடிஓ சேர்த்தனா இது சஃபிக்ஸு, அது ப்ரிஃபிக்ஸு. ஏன்னா டு ஃபார்மே ஒரு நியூ வேர்டு உருவாயிரும். இப்போ லீகல் இருக்குது, என்ன ஆயிரும், இல்லீகல்னு சொல்லும்போது புதிய வார்த்தை உருவாயிருது. அப்போ இதை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். முன்னாடி ஒரு வார்த்தையை சேர்க்கலாம் ப்ரிஃபிக்ஸு, பின்னாடி ஒரு வார்த்தையை சேர்க்குறோம் சஃபிக்ஸு. இப்போ வந்து ஒரு வார்த்தையை முன்னாடி சேர்த்தோன்னா அது வந்து என்ன ப்ரிஃபிக்ஸு. அப்போ பிகினிங் ஆஃப் த வேர்டு சேர்த்தா அது ப்ரிஃபிக்ஸு, எண்ட் ஆஃப் த வேர்டில் சேர்த்தா அது சஃபிக்ஸ். அவ்வளோதான். இது அதே அப்படியே எக்ஸாம்பிள் தான் கேட்போம், அப்படியே படிச்சுட்டு போயிட வேண்டியதான். இப்போ ப்ரிஃபிக்ஸுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்காங்க. ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னாடி, பிகினிங் நான் வச்சுருக்கேன், பிகினிங் ஆஃப் த ரூட் வேர்டு என்ன பிபி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஸ்கூல் புக்கில் உள்ள எக்ஸாம்பிள் லிட்ரேட்டுன்னு இருக்குது. இதில் முன்னாடி ஐஎல் சேர்த்துக்கிறாங்க, இல்லிட்ரேட், அப்போ ப்ரிஃபிக்ஸ். குவாலிஃபைன்னு இருக்குது, இது ரூட் வேர்டு. நான் அண்டர்லைன் பண்ணுறது ரூட் வேர்டு. முன்னாடி டிஸ் சேர்க்குறாங்க, டிஸ்குவாலிஃபை, அப்போ ப்ரிஃபிக்ஸ் டிஸ்ஸுங்கிறது. நேச்சுரல்னு இருக்குது, இது ரூட் வேர்டு. முன்னாடி சூப்பர்னு சேர்க்குறாங்க, ப்ரிஃபிக்ஸு. அர்பன் இருக்குது, முன்னாடி இது சப்பர்பன், சப்பு சேர்க்குறாங்க, ப்ரிஃபிக்ஸு. நியூட்ரிஷன் இருக்குது, முன்னாடி மால் சேர்க்குறாங்க, மால் நியூட்ரிஷன். கிரேடுன்னு இருக்குது, முன்னாடி சேர்க்குறாங்க. ரைட்டுன்னு இருக்குது, முன்னாடி சேர்க்காங்க. அப்போ வந்து ரூட் வேர்டு கூட முன்னாடி சேர்த்தா ப்ரிஃபிக்ஸு, பின்னாடி சேர்த்தா அது சஃபிக்ஸு. இப்போ சஃபிக்ஸ் இருக்குது, இது என்ன கேட்டிங்கன்னா எண்ட் ஆஃப் த வேர்டு, எண்ட் ஆஃப் த ரூட் வேர்டு. அந்த ரூட் வேர்டுக்கு பின்னாடி சேர்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சைல்டுங்கிறது ரூட் வேர்டு, இது சஃபிக்ஸு. எபிலிங்கிறது ரூட் வேர்டு, ஐடிஓங்கிறது என்னென்னா சஃபிக்ஸு. எக்ஸாமினேஷன், இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ங்கிறது வந்து நமக்கு என்ன கேட்டால் எக்ஸாமினிங் ரூட் வேர்டு, இது வந்து என்னென்னா சஃபிக்ஸு. எஸ்டாப்ளிஷ்ங்கிறது ரூட் வேர்டு, பின்னாடி சேர்த்துருக்க சஃபிக்ஸு. அடுத்து ஸ்லாவிஸ், ஏன்னா இது வந்து ரூட் வேர்டு, ஐஎஸ்கேஜிங்கிறது சஃபிக்ஸ். இப்போ இதை தான் இதில் சொல்ல வராங்க. அப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா சில வார்த்தையில் பார்த்தீங்கன்னா இந்த மீனிங் மாறும், இந்த மீனிங் வரும் அல்லது சிறப்பிச்சு சொல்கிற மாதிரி வரும். காம்பைனிங் ஃபார்மே கேன் பி எய்தர் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். த டிஃப்ரென்ஸ் இஸ் தட் அந்த ஆட் பண்ணுறனால அந்த வேர்டுக்கு எக்ஸ்ட்ரா மீனிங் ஆயிரும். அதான் மீனிங். எக்ஸாம்பிள் கொடுக்காம பாருங்கள், பயோகெமிஸ்ட்ரின்னு இருக்கும், வெறும் கெமிஸ்ட்ரின்னு இருக்கும். இப்போ நம்ம என்ன பயோகெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சேர்க்குறோம், பயோகெமிஸ்ட்ரின்னு போடுறோம். அப்போ முன்னாடி சேர்த்தா ப்ரிஃபிக்ஸு. இன்ஃபோகிராஃப்னு இருக்குது, பின்னாடி கிராஃப்னு சொல்கிறோம். அப்போ அந்த நியூ மீனிங் வருது பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா மீனிங் வர்றதுனால சொல்கிறோம். அந்த சேர்க்கறனால நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா மீனிங் வருது. 6th டேர்மில் கொடுக்கப்பட்டது, அப்படியே படிச்சிட வேண்டியதான். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா சஃபிக்ஸ்னால் பின்னாடி சேர்க்குறாங்க. அடிஷ்னல், எஸ் மீன்ஸ் அடிஷ்னல்னு வச்சுக்கிடுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா லோன், விகாராஸ், ஏன்னா கான்ஸ்டண்ட்டு, கம்ப்ளீட்டு, ஸ்ட்ராங்கு, கிரேட், இமிடியேட், ப்ராடுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லோனுங்கிற இடத்துல நமக்கு வந்து என்ன பின்னாடி சேர்க்குறாங்க, எல்ஓய் சேர்த்து லோன்லி. விகரஸ்லி, ஏன்னா எல்ஓய் சேர்த்து விகரஸ்லி. கான்ஸ்டன்ட்லி எல்ஓய் சேர்த்துட்டாங்க, பின்னாடி தான் சேர்க்காங்க. கம்ப்ளீட்லி, ஸ்ட்ராங்லி, கிரேட்லி, இமிடியேட்லி, ஏன்னா பின்னாடி தான் சேர்க்காங்க. ஏன்னா அடுத்து ப்ராட்லி. இப்போ இது ஸ்கூல் புக்கில் இருந்தாலும் அதை மட்டும் படிச்சு போயிடும். 7th டேர்மில் கொடுத்துருக்கான் பாருங்கள், சூட்டபுள் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் ஃப்ரம் த லிஸ்ட்டு ஈச் வேர்டு ஃபார்ம் பண்ணுறதை பற்றி கேட்காங்க.
இப்போ இதில் வேர்டை கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு வந்து சைல்டுன்னு இருக்குது. இதை வந்து அவன் என்ன சொல்லுன்னா, இந்த இது வந்து ப்ரிஃபிக்ஸாக யூஸ் பண்ணுங்க இல்லை சஃபிக்ஸாக யூஸ் பண்ணுங்க, ஆனால் அது காம்பினேஷன் கரெக்டாக இருக்கணும். அப்போ அந்த வார்த்தையை பார்த்தா நம்ம முடிவு பண்ணணும். முன்னாடி சேர்த்தா ப்ரிஃபிக்ஸு, பின்னாடி சேர்த்தா சஃபிக்ஸு. இப்போ சைல்டுஹுட் கேரக்டர் அப்படிம்பாங்க. அப்போ வந்து பின்னாடி வருது, அப்போ சைல்டுஹுட். அப்போ பின்னாடி வரும்போது என்னென்னா இது சஃபிக்ஸு. ஒண்டர்ஃபுல் அப்படிம்போம், பின்னாடி ஃபுல் சேர்க்குறோம், அப்போ இது சஃபிக்ஸு. இது ரூட் வேர்டு. இது எல்லாமே பேஸ் வேர்டுனாலும் ஒன்று தான், ரூட் வேர்டுனாலும் ஒன்று தான். நூன், ஆஃப்டர்நூன்மோ, அப்போ வந்து ஆஃப்டர் முன்னாடி சேர்க்கணும், ப்ரிஃபிக்ஸு. கவுண்ட்லெஸ், ஏன்னா லெஸ்ஸை பின்னாடி சேர்க்குறோம், சஃபிக்ஸு. ரிலேஷன்ஷிப், ஷிப்பை பின்னாடி சேர்க்குறோம், சஃபிக்ஸு. நெக்ஸ்ட்டு ரூட் வேர்டு கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி தான். ஏன்னா பேசன்னு சொல்கிறாங்க, அப்போ ஐஎம்ஐ எங்கே சேர்க்கணும்னு பார்க்காங்க, பின்னாடி சேர்க்குறோம் அல்லது முன்னாடி சேர்க்குறோன்னு பார்க்கும்போது முன்னாடி சேர்க்கும்போது நமக்கு என்னென்னா ப்ரிஃபிக்ஸு. ஹாப்பி, அன்ஹாப்பிமோ முன்னாடி சேர்க்குறோம், ப்ரிஃபிக்ஸு. எக்ஸைட்மெண்ட்டுமோ மெண்டை பின்னாடி சேர்க்குறோம், அப்போ சஃபிக்ஸு. டேஞ்சரஸ் பின்னாடி சேர்க்குறோம், ஓஏஎஸ்ஸை. பெர்ஃபெக்ஷன் ஐஓஎன்னு பின்னாடி சேர்க்குறோம், சஃபிக்ஸு. ஸ்கூல் புக்கில் கொடுத்தா அப்படி படிச்சிருந்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரூட் வேர்டுனாலும் பேஸ் வேர்டுனாலும் ஒன்று தான், அதே மாதிரி தான். ஃபார்முன்னு இருக்குது, அதை நம்ம என்னென்னா கன்ஃபார்ம்னு எழுதுகிறோம், முன்னாடி சேர்க்குறோம், ப்ரிஃபிக்ஸு. பேட்ரியாட்டிசம்னு சொல்கிறோம், ஐஎஸ்எம்மை பின்னாடி சேர்க்குறோம், சஃபிக்ஸு. அடுத்தது டைவர்சிட்டிங்கோ, ஐடிஒய் வந்து பின்னாடி சேர்க்குறோம், சஃபிக்ஸு. ஸ்லாவரிங்கோ, ஆர்ஒயை பின்னாடி சேர்க்குறோம், சஃபிக்ஸு. அனிமேஷன் ஐஓஎன்னை பின்னாடி சேர்க்குறோம், சஃபிக்ஸு. கன்சர்மேஷன் ஐஎஸ்எம்மை பின்னாடி சேர்க்குறோம். அடுத்தது நேக்டுனஸ் பின்னாடி சேர்க்குறோம், சஃபிக்ஸ். இது அப்படியே ஸ்கூல் புக்கில் உள்ளதை படிச்சிருங்க, இது படிக்கிறதுக்காண்டி தான் எடுத்துருக்குது. ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங் வேர்ட்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறான். அதே மாதிரி தான் இப்போ ப்ரிவிலேஜுங்கிறது ரூட் வேர்டு. அதில் வந்து அண்ணன் வந்து பின்னாடி சேர்க்கணும், சேர்த்து பார்த்தா வராது, அன்ப்ரிவிலேஜ்டு முன்னாடி சேர்த்தா தான் மீனிங் வரும். அனிமேஷன் இருக்குது, முன்னாடி சேர்த்திங்கன்னா மீனிங் வராது, பின்னாடி சேர்த்தா தான் நமக்கு மீனிங் வரும். டிஸ்கிரிமினேஷன் இருக்குது, ஐஓஎன்னை முன்னாடி சேர்த்தா மீனிங் வராது, பின்னாடி சேர்த்தா தான் மீனிங் வரும். அடுத்து எம்டினஸ், பின்னாடி சேர்த்தா தான் எம்டி, முன்னாடி சேர்த்தா மீனிங் வராது. கம்யூனிகேஷன், ஏன்னா பின்னாடி சேர்த்தா தான் மீனிங் வரும். லேர்னர், இஆர் நீங்கள் முன்னாடி சேர்த்தா மீனிங் வராது, இப்போ லேர்னர். 8th ஸ்டாண்டர்டில் கொடுத்தது. அப்போ இது அதே மாதிரி தான், ரூட் வேர்டு கொடுத்துட்டாங்க. இப்போது ரைட் ரீன்னு போட்டிங்கன்னா மீனிங் வராது, அப்போ இந்த இடத்துல மீனிங் போட்டால் தான் வரும், ரீரைட். சைக்கிள் பைன்னு போட்டிங்கன்னா மீனிங் வராது, அப்போ இந்த இடத்துல போட்டால் தான் வரும், பை சைக்கிள் முன்னாடி சேர்க்குறாங்க. எக்ஸ்பெக்டட் அன்னு சொல்ல முடியாது, அப்போ நம்ம என்னென்னா அன்எக்ஸ்பெக்டட் முன்னாடி சேர்க்குறோம். அது எதில் சேர்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான். அடுத்தது இப்போ வந்து என்னென்னா அந்த ப்ரிஃபிக்ஸ் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, இதுக்குள்ள மீனிங் கொடுத்துட்டான். ரீனா அகெயின், ஏன்னா அன்னுன்னா இப்போ நாட்டுன்னு அர்த்தம். ப்ரீனா முன்னாடியே, பிஃபோர். டிஸ்னா ஆப்போசிட், டிஸ்ஃபேவர் பண்ணுறோமோ. அடுத்து பாசிபிள் இம்பாசிபிள்மோ, நாட்டு இம்முன்னா. நான்சென்ஸ்மோ, நாட்டு. மிஸ்பிஹேவியர் பண்ணுறோமோ, இதுக்கு மீனிங் கொடுத்துட்டு இப்போ இதை வந்து இதுக்கேற்ற மாதிரி ஒரு வார்த்தையை கேட்க சொல்கிறான். அப்போது அந்த ரீரைட், ஏன்னா அப்போ ரீரைட் பண்ணுறது, திரும்ப எழுதுறது. அப்புறம் கைண்டுனா அன்பு இல்லாதவன். அடுத்தது ப்ரீ ரீடிங், ஏன்னா முன்னாடி தான் ஜாக் சொல்கிறான். டிஸ்ரெஸ்பெக்ட், பாசிபிள் இம்பாசிபிள். நாட் நான்சென்ஸ், பிஹேவியர் மிஸ்பிஹேவியர் பண்ணுறது. அப்போ அந்த இதை வந்து சேர்க்குறேன், அந்த மீனிங்கை சேர்க்க சொல்கிறேன், ஆப்போசிட் வேர்டு மாதிரி மாறுது. அடுத்து 9th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அதே தான், ப்ரிஃபிக்ஸ் கொடுத்துட்டான். ப்ரிஃபிக்ஸை கொடுத்துட்டு 2 வேர்டு ஃபார்ம் பண்ண சொல்கிறான். ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னாடி சேர்க்கணும். இப்போ சப்புங்கிறத வச்சு நமக்கு வந்து ஒரு 2 வார்த்தை வந்து ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து ப்ரிஃபிக்ஸை வச்சு 2 வார்த்தை உருவாக்குறோம் நம்ம. அப்போ சப்பு, ஏன்னா இதை வச்சு ப்ரிஃபிக்ஸ் முன்னாடி இருக்குது. சப்வே அப்படிம்போ. அடுத்து பார்த்தா சப்கான்சியஸ் மைண்டுமோம்ல அது. அப்புறம் அன்னை வச்சு அன்கேப்பி, அன்சர்டைன். ரீரைட், ரீடு. என்கரேஜ், என்லார்ஜ். டிஸ்லைக், டிஸ்கனெக்ட். இர்ரெகுலர், இர்ரெஸ்பான்சிபிள். அந்த ப்ரிஃபிக்ஸை வச்சு 2 வார்த்தையை உருவாக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதை வச்சு தான் கேட்பான், கீழ்கட்டவில் எது வந்து ப்ரிஃபிக்ஸில் வராது, எது வந்து சஃபிக்ஸில். அதே மாதிரி சஃபிக்ஸை வச்சு 2 வார்த்தை ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. சஃபிக்ஸை பின்னாடி வச்சு எல்ஓயில் முடியணும், சடன்லி, ஹாப்பிலி. ஓஆரில் முடியணும், ஆக்டர், டைரக்டர். இஆரில் முடியணும், டீச்சர், பெயிண்டர்.
நெஸ்ஸில் முடியணும். கைண்ட்னஸ், டார்க்னஸ். ஐஏஎன்ல முடியணும். மியூசிஷியன், ஹிஸ்டாரியன். ஐஎஸ்ல முடியணும். ஆர்டிஸ்ட்டு, சயின்டிஸ்ட்டு. ஸ்கூல் புக்கில் உள்ளதை அப்படியே படிக்கிறோம், அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஸ் ரூட் வேர்டு கொடுத்துட்டாங்க, பேஸ் வேர்டு கொடுத்துட்டு அதில் வந்து புது வார்த்தையை உருவாக்கும் ப்ரிஃபிக்ஸோ சஃபிக்ஸோ சேர்த்து புது வார்த்தையை உருவாக்க சொல்கிறாங்க. அக்யூரேட். அப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா பின்னாடி சேர்த்து அக்யூரேசின்னு ஒரு வார்த்தையை உருவாக்குறாங்க, சஃபிக்ஸு. அதுமாதிரி எல்ஒய் சேர்த்து ஒரு புது வார்த்தையை உருவாங்க, சஃபிக்ஸு சேர்க்குறாங்க. அதேமாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் பின்னாடி சேர்க்குறாங்க, சஃபிக்ஸு. அண்டர்ஸ்டாண்டபுள் அப்படின்னு புது வார்த்தையை உருவாக்குறாங்க, சஃபிக்ஸை வச்சு. அடுத்து ப்ராக்டிஸ், ஏன்னா ப்ராக்டிஸ்னர், ப்ராக்டிக்கல், சஃபிக்ஸு சேர்த்து புது வார்த்தையை உருவாக்குறாங்க. டெக்னாலஜிக்கல், டெக்னாலஜிஸ்ட் பின்னாடி சேர்த்து ஒரு புது வார்த்தையை உருவாக்குறாங்க. ஃபேஷனபுள், ஃபேஷனிஸ்ட். அப்போ இது எல்லாமே சஃபிக்ஸை தான் சேர்த்துருக்காங்க, சேர்த்து புது வார்த்தையை உருவாக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பேஸ் வேர்டு கொடுத்துட்டு அதேமாதிரி ஒரு 2 வார்த்தையை உருவாக்க சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட், டிஃப்ரெண்ட்லி, டிஃப்ரென்ஷியேஷன், சைல்டுஹுட், சைல்டிஷ், நேஷ்னாலிட்டி. அடுத்தது இதில் முன்னாடி சேர்த்துருக்காங்க இன்டர்நேஷ்னல், ஒரிஜினல், ஏன்னா அடுத்தது ஆரிஜினேட் பின்னாடி சேர்த்துருக்காங்க. என்ஜாயபுள், என்ஜாய்மெண்ட். அடுத்து 11th புக்கில் இங்கே வந்து டெரிவேட்டிவ்ஸ் சொல்லிட்டு ஒன்று கொண்டு வர்றாங்க. ஏன்னா டெரிவேட்டிவ்ஸ்னால் என்ன கேட்டிங்கன்னா இதில் கொடுக்குறாங்க. இந்த பேஸ் வேர்டை வச்சு இதில் பேஸ் வேர்டில் நம்ம என்ன செய்கிறோம், முன்னாடி சேர்த்தா ப்ரிஃபிக்ஸுங்கோ, பின்னாடி சேர்த்தா சஃபிக்ஸுங்கோ. ஏன்னா அதுலேருந்து புதுசாக ஒரு வார்த்தை உருவாகிறத கால்ற டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்காங்க, ஒரு புது வார்த்தை உருவாகிறத. அதான் இதில் ஒன்று கொடுக்குறான். இப்போ ஒரு 11th புக்கில் இப்படி சென்டென்ஸாக கொடுக்காங்க. ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு இதில் எந்த சென்டென்ஸில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இப்போ சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ஆடியபுள், ஆடியபுள் தான், அதுக்கு முன்னாடி இன்னும் சேர்த்துருக்காங்க. பேஸ் வேர்டு என்னென்னா ஆடியபுள், ப்ரிஃபிக்ஸ் என்னென்னா இன்னு. ஏன்னா இது அப்படியே கேட்டக்கூடாது, அதுக்காண்டி நம்ம இதை பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த டெரிவேட்டிவ் ஃப்ரம் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ். அதே தான், ஒரு வார்த்தையிலிருந்து இன்னொரு வார்த்தை உருவாக்கணும், ப்ரிஃபிக்ஸோ சஃபிக்ஸோ சேர்த்து டெரிவேட்டிவ்ஸ் உருவாக்கணும். அப்போ இந்த இடத்துல ஹானஸ்ட்டுங்கிற இடத்துல இதில் என்ன பண்ணால் ஹானஸ்ட்டுக்கு முன்னாடி டிஸ்ஸு சேர்த்துட்டாங்க, டிஸ்கானஸ்ட், புது வார்த்தை, புது டெரிவேட்டிவ். அதுலேருந்து டெரிவேட்டிவ் இன்னொரு வார்த்தை மாறுது. ஹானஸ்ட்டுங்கிற பின்னால் டிஒய் சேர்த்துட்டாங்க, அதில் ப்ரிஃபிக்ஸ் சேர்க்குறாங்க, இங்கே சஃபிக்ஸ் சேர்க்குறாங்க, புது வார்த்தை உருவாது. மேனேஜர் அப்படின்னு சஃபிக்ஸ் சேர்க்குறாங்க, புது வார்த்தை டெரிவேட் ஆகுது. மேனேஜபிள் அப்படின்னு சொல்லி ஒரு சஃபிக்ஸ் சேர்க்குறாங்க, புது வார்த்தை டெரிவேட் ஆகுது. டிஃப்ரெண்ட் என்ன புது வார்த்தை டெரிவேட் ஆகுது. டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் சஃபிக்ஸ் சேர்க்குறாங்க. பியூட்டிஃபுல் என்ன பியூட்டிஃபை. அடுத்து பீஸ்ஃபுல், பீஸ் மேக்கர். அப்போ புது வார்த்தையை உருவாக்கக்கூடியது புக்கில் உள்ளது. அதேமாதிரி அடுத்தாப்புல ஒன்று கொடுக்குறாங்க. அரேஞ்ச், இது முன்னாடி சேர்க்காங்க, ரீஅரேஞ்ச். அப்புறம் அரேஞ்ச்மெண்ட் பின்னாடி சேர்க்குறாங்க. கலெக்டர், கலெக்ஷன். அப்ரூவ் ஏன்னா டிஸ்அப்ரூவ், இங்கே அப்ரூவல். நரேட், நரேஷன், நரேட்டர். கிளாசிக்கல், கிளாசிஃபை. அப்போ வந்து இந்த இது அடுத்து 11th கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், பேஸ் வேர்டு கொடுத்துட்டு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் சேர்த்து புது வேர்டு கேட்குறாங்க. இதில் ஃபஸ்ட்டு வார்த்தை பார்த்தீங்கன்னா ஹியூமன், ஹியூமேன், ஏன்னா பின்னாடி சஃபிக்ஸு. இதில் ப்ரிஃபிக்ஸ் சேர்த்துருக்கேன், இன்ஹியூமன். அக்கௌண்ட் பின்னாடி அக்கௌண்டன்ட், அக்கௌண்டிங். லீகல், இல்லீகல், லீகாலிட்டி. ஃபோர்ஸ், ஃபோர்ஸ்ஃபுல், ஏன்னா இதில் பாருங்கள் ரீஇன்ஃபோர்ஸ். டேஸ்ட்டு, டேஸ்டி, டேஸ்ட்ஃபுல். அடுத்த பேஸ் வேர்டு கொடுத்துட்டாங்க அதே மாதிரி. ரெகுலர், முன்னாடி ஐஆர் சேர்த்து இர்ரெகுலர், பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்ஒய் சேர்த்து ரெகுலர்லி. மெஷர், மெஷர்மெண்ட், சஃபிக்ஸு. இம்மெஷரபுள், ப்ரிஃபிக்ஸு. மூவ், மூவபுள், சஃபிக்ஸு, மூவ்மெண்ட்டு. ஹைண்டு, ப்ரிஃபிக்ஸு, கைண்ட்னஸ், சஃபிக்ஸு. மரைன், ஏன்னா மேரிடைம், சஃபிக்ஸு. சப்மரீன், ஏன்னா ப்ரிஃபிக்ஸு. இப்போ இதெல்லாம் நமக்கு ஸ்கூல் புக்கில் உள்ளது. லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான், இருந்தாலும் ஸ்கூல் புக்கிலேருந்து கேட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னா ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸும் நான் பார்த்துருக்கோம். உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன படித்ததையே திரும்ப 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 படிச்சுட்டே இருங்க, அதுதான் சக்ஸஸ் ஃபார்முலா. தேங்க்யூ.